அன்பார்ந்த சகோதரர்களே, டிவைன் ஷலோம் ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு தேவ ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துதலையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நாள் பிப்ரவரி 16ஆம் தேதியில் தேவ ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு அளப்பெரியதாக அவருடைய பாதுகாவல் பலம் உங்களுடன் சதா காலங்களும் தங்கி தொடர்ந்து இருப்பதாக. அன்பானவர்களே, உங்களது ஜெப தேவைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள முடியும். இலவசமாக தேவ பணியில் உங்களுக்காக நாங்கள் வாஞ்சையுடன் காத்திருக்கின்றோம். உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனுக்காக நன்றி. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த உங்கள் அனைவருக்கும் தேவ ஆசீர்வாதம் அளப்பெரியதாய் இருக்கட்டும். ஒரு விசை ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய எழுத்தின் சிந்தனைகளும் தியானங்களும் உம்முடைய சமூகத்துக்கு வந்தனவாய் இருக்கட்டும் ஐயா. இன்றைய நாட்களிலும் நாங்கள் பயத்திலும் திகிலிலும் மத்தியிலும் இருக்கும்படி பிள்ளைகளுக்கு உம்முடைய வாக்கு தத்தத்தை நீர் தருகின்றீர். உம்மை திடப்படுத்தி தேற்றுவதற்காக நன்றி. கர்த்தாவே, சரீர வியாதியிலும் மன துக்கத்திலும் பல சூழ்நிலைகளிலும் கண்ணீரிலும் வேதனையிலும் இருக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் கண்ணீருடன் வருகின்றோம் ராஜா. அங்கங்கு கர்த்தாவே, சிறை கைதிகளாக அரசியல் கைதிகளாக கர்த்தாவே இருக்கும் உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய விடுதலையை நீர் கட்டளையிடும் கர்த்தாவே. வேறு பல சூழ்நிலைகளினால் கர்த்தாவே பலவிதமான பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமைகளாக இருக்கும் உடைய பிள்ளைகளை நீர் விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்கின்றோம். தெய்வமே, விசேஷித்த நாட்களை பிறந்த நாட்களை கொண்டாடும் உடைய பிள்ளைகளை நீர் பரிபூர்ணமாய் ஆசீர்வதியும். நீங்கள் பேசுங்கள் ஐயா. உடைய அக்கினியின் வார்த்தைகளை அடியினுடைய வாயில் போட்டு உம்முடைய அக்கினியின் வார்த்தைகளாய் வெளிவரட்டும் கர்த்தாவே. அவைகள் உம்முடைய பிள்ளைகளின் இதயங்களில் ஆசீர்வாதமாய் செல்ல எல்லா விதமான பிசாசின் தடைகளையும் உடைத்தெறிந்து உம்முடைய பிள்ளைகளின் இதயத்தில் பசுமரத்தானியாய் பதிய நீர் கிரிய செய்யுங்கள். இயேசு கிறிஸ்துவின் உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தந்தையே, ஆமேன். அன்பானவர்களை, வேத படமாக ஏசாயா புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அன்பான சகோதர சகோதரிகளே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, கலங்காதே, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் தருகின்றார். எந்த சூழ்நிலையில், ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில், கைதிகளாக அங்கு அடிமைகளாக்கப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை தருகின்றார். அன்பானவர்களே, இன்று அடிமைகளாக இன்று எத்தனையோ மக்கள் இருக்கின்றார்கள். அரசியல் கைதிகளாக பாதாள சிறையில் இருக்கும் மக்களுக்காக போதை வஸ்துகளுக்கும் பாவ பழக்க வழக்கங்களுக்கும் அடிமைகளாக இருக்கும் பிள்ளைகளுக்கு, சரீர வியாதியினால் கட்டப்பட்டு இருக்கும் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கும் வாக்கு தத்தம், திகையாதே, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்ற வாக்கு தத்தத்தை ஆண்டவர் தருகின்றார். இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் ஏசாயாக்கு எப்பொழுது கூறுகின்றார்? நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில், எல்லாமே முடிந்தது என்ற சூழ்நிலையில் அங்கு விடுதலையின் நற்செய்தியை ஆண்டவர் தருகின்றார். இன்று ஆத்மீக விடுதலைக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றீர்களா? சரீர வியாதியிலும் ஆன்மீக அடிமைத்தனத்திலும் பாவ பழக்கத்திலும் இருக்கும் உங்களை ஆண்டவர் விடுதலையாக்க வாஞ்சிக்கின்றார். அன்பானவர்களே, ஆம், என் ஆண்டவரை நான் தேடுவேன், பழைய அன்பு இல்லையே, பழைய அந்த ஆண்டவரின் உறவு இல்லையே என்று தவிக்கின்றீர்களா? உங்களுக்கு சகாயம் தர ஆண்டவர் உங்களுக்கு வாஞ்சியாக இருக்கின்றார். சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கின்றார். அன்பானவர்களே, அன்று ஏசாயா மூலம் கூறப்பட்ட அதே சூழ்நிலையில் இன்று நீங்கள் இருக்கலாம். அரசியல் சூழ்நிலைகள், வேறு சூழ்நிலைகள் உங்களை அடிமைத்தனத்தில் வைத்திருக்கலாம், சிறையில் இருக்கலாம். நீங்கள் அரசாங்க சிறையில் இருப்பதாக மட்டுமல்ல, வேறு சூழ்நிலைகள் உங்களை சிறை கைதிகளாக இருக்கலாம். ஆம், தங்க கூட்டினுள் இருக்கும் கிளியைப் போல நீங்கள் உங்கள் சுதந்திரங்களை இழந்து தவிக்கலாம். வீட்டிலோ வெளியிடங்களிலோ நீங்கள் சிறை கைதி போல நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம்.
சீரான உறவுகள் இல்லை, கதைப்பதற்கு மனம் திறந்து கதைப்பதற்கு யாரும் இல்லை என்று வேதனையின் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அன்பானவர்களே, இன்று ஆண்டவர் உங்களை பார்த்து உங்களுக்கு விடுதலையை தர வாஞ்சிக்கின்றார். அன்று கணவனினால் கைவிடப்பட்ட ஆகார் நம்பிய கணவன் கைவிட்டு விட்டான். என் மகனுக்கு இவர்தான் தந்தை, இவருடைய சொத்துக்கள், இவருடைய அன்பு பராமரிப்பு இருக்கின்றது என்ற சூழ்நிலையில் அங்கு அவளுக்கு கிடைத்தது ஒரு குடம் தண்ணீர், ஒரு துருத்தி தண்ணீர். வனாந்திரத்தில் விடப்படுகின்றாள். அந்த நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில் என் பிள்ளை, என் முழு நம்பிக்கையும் இழந்து போகப் போகின்றதே, மரண தருவாயில் இருக்கின்றதே என்று கதறிய பொழுது ஆண்டவர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அதே சூழ்நிலையில் இன்று உங்கள் அன்பானவர்கள் வியாதியிலும் உபத்திரவத்திலும் சிறையிலும் வனாந்திர வாழ்க்கையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா? கணவனினால் கைவிடப்பட்டும், மனைவியினால் கைவிடப்பட்டும், பிள்ளைகளினால் உதாசீனப்படுத்தப்பட்டும் அன்பு அன்பு என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றீர்களா? ஆண்டவர் உங்களை பார்க்கின்றார். அன்பானவர்களே, உங்கள் இதய குமுறலை பார்க்கின்றார். அன்று இஸ்மவேலின் சத்தத்தை கேட்ட ஆண்டவர், பிள்ளையின் சத்தத்தை கேட்ட ஆண்டவர் உங்கள் கூக்குரலை, உங்கள் அழுகுரலை கேட்கின்றார். நீங்கள் வனாந்திரத்தில் தனியாக இல்லை, எவரும் இல்லை என்று நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஆண்டவர் உங்கள் சத்தத்தை கேட்கின்றார், உங்கள் அன்பானவர்களின் சத்தத்தை கேட்கின்றார். அன்பானவர்களே, இன்று நாங்கள் சிந்திக்கலாம், ஆண்டவர் பலமுள்ளவர், பரலோகத்தில் இருக்கின்றார் என்று. ஆனால் எபிரேயர் நிருபம் அங்கு தெளிவாக கூறப்படுகின்றது. 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியன் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கின்றார். இன்று நாங்கள் ஆண்டவரை, நாங்கள் நம்முடைய சூழ்நிலைகளை அறியவில்லை, நாங்கள் கதறிக்கொண்டிருக்கின்றோம் என்று சிந்திக்க வேண்டாம். எம்மை போல நீங்கள் கடந்து சென்ற அதே சூழ்நிலையில் அவர் சென்றார். அன்பானவர்களே, எல்லா விதத்திலும் உங்களைப் போல இன்று நீங்கள் கடந்து செல்லும் அந்த வேதனையினூடாக அவர் கடந்து சென்று இருக்கின்றார். ஏனெனில் இறைவன் மனுக்கோலம் எடுத்தார், மனிதனாக வந்தார், பூரண மனிதனாக இறைவன் வந்தார். அவர் உங்கள் வேதனைகளை அவர் அறிவார். அன்பானவர்களே, இன்று நாங்கள் யார் மேல் சார்ந்திருக்கின்றோம்? இந்த உலகத்தில் அனைத்தும் மாயை, மனித அன்பு மாயை. ஆம், உங்களிடத்தில் எதையாவது கிடைக்கும் என்றால் அன்பை போல பாசாங்கு செய்வார்கள். ஆம், உங்களிடத்தில் சொத்து இருக்கின்றது, உங்களிடத்தில் நன்மை இருக்கின்றது என்றால் நீதான் என் உயிர் நண்பன் என்று கூறுவார்கள். பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தமடா. ஆம், இன்று எம்மால் நன்மை என்றால் தான் இன்று உலகம் நம்மை மதிக்கின்றது, மதிப்பதாக நடிக்கின்றது. உண்மையான அன்பு இல்லை. ஆனால் எம் ஆண்டவர் இறைவன் எம்மேல் அன்பு வைத்திருக்கின்றார். அன்பானவர்களே, இங்கு அழகாக தெளிவாக கூறப்படுகின்றது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், அன்பிலே பயமில்லை, இறைவனிடத்தின் அன்பில் பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயம் உள்ளது, வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூர்ணப்பட்டவன் அல்ல. இன்று பயப்படுதல் தான் எமக்கு வியாதியை தருகின்றது, மன உளைச்சலை தருகின்றது. நாங்கள் சரீர வியாதி, மனவியாதி இவைகளை கொண்டு வந்து நாங்கள் உளைச்சலுடன் இருக்கின்றோம். இந்த பயமும் மனவியாதியும் தான் கேன்சர் வியாதியை கூட எமக்கு கொண்டு வருகின்றது. நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் என்ன நடக்குமோ என்று திகைத்து கொண்டு துக்கத்தில் இருக்கும் பொழுதுதான் மனவியாதி, சரீர வியாதி, உள்ள உளைச்சல், ஹார்ட் அட்டாக் அனைத்தும் வருகின்றது. அன்பானவர்களே, எனவே ஆண்டவர் மேல் சார்ந்திருங்கள், உங்கள் நம்பிக்கையை அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆம், அவர் உங்களை பரிபூர்ணமாக பாதுகாப்பார். தமிழில் கூறப்படுகின்றது, செம்மலர் நொந்தால் சேரவிட்டா அம்மள பாதம் களி, அன்பரோடு மதி. ஆம்,
அந்த செம்மலர், அந்த பாதம் சிவப்பாக இருக்கின்றது. எதற்காக? எனது பாவத்தை தன்மேல் சுமப்பதற்காக. அவர் எனது பாவத்தை தன்மையில் ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதங்கள் சிவப்பாக மலர் போன்று சிவந்த மலர் போல் இருக்கின்றது. அந்த பாதத்தை பார்க்கும் பொழுது எனக்கு அவர் மேல் காதல் வருகின்றது. என் பாவம் மலம் என்ற பாவத்தை நான் கழித்து விடுகின்றேன். அவரோடு நான் அவரோடு உறவாடுகின்றேன். இது தமிழ் சித்தர் பாடிய பாடல். இன்று எம் ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் கூறியப்பட்டபடி, திகையாதே கலங்காதே, உனக்கு சகாயம் பண்ணுவேன். இதற்கு மேல் வேறு என்ன வேண்டும்? இன்று உங்கள் சூழ்நிலையில் திகைத்து பயந்து வியாதியிலும் வேறு சூழ்நிலைகளிலும் நீங்கள் இருக்கின்றீர்களா? உங்கள் அன்பானவர்கள் சிறையிலும் வேதனையிலும் இருக்கின்றார்களா? ஆண்டுடைய பாதத்தில் வையுங்கள். மனிதர்களை நம்ப வேண்டாம். ஆண்டவர் ஒருவர் தான் உங்களுக்கு விடுதலையை தருவார். பாஸ்டர்ஸும் அல்ல, இறை இயேசு மட்டும்தான் உங்கள் ஜெபத்துக்கு விடுதலையை தருவார். அவர் அண்டை வாருங்கள், அவரிடம் செல்லுங்கள். உங்கள் பயத்தை போக்கி உங்கள் கண்ணீரை ஆனந்த கண்ணீராய் மாற்றுவார். தேவன் உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். சிந்திப்போம், செயல்படுவோம். அன்பானவர்களே, தேவராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்கு நீங்கள் இக்காணொலியை பார்த்தும் இதை உங்கள் நண்பர்களுடன் பகிர்வதற்கும் சப்ஸ்கிரைப் செய்வதற்கும் மிக்க நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.